அஸ்ஸலாமு அலைக்கும். இட்லி பொடி எப்படி பண்ணலாங்கிறத குயிக்காக பார்த்துலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ வந்து இதை கூட டேக் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து கருப்பு உளுத்தப்பருப்பு, அப்புறம் வந்து கருப்பு எள்ளு. இப்போவே வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஈரப்பதம் இருக்காது. அப்புறம் வந்து கடலப்பருப்பு அதே அளவுக்கு எடுத்து நல்லா வந்து பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு பெரிய பூண்டு, அப்புறம் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கலராக வேணும் இட்லி பொடி அப்படின்னு சொன்னால் காஷ்மீரி மிளகாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மல் மிளகாய் தான் எடுத்திருக்கேன். எனக்கு கலர் முக்கியம் இல்லை, எனக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டு அரிசி எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது பெருங்காயத்தூள் இல்லைன்னா கட்டி பெருங்காயம், அதுக்கப்புறம் 2 கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் அரை மணி நேரம் ஆற விட்டுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ இதை டேக் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க.